வேலைவாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது பெட்டரா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அது பெண்கள் பாதுகாப்பு வந்து தளபதி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்னா இருந்து கொண்டு வந்தாலும் ஓகே தான், தனித்தனியா இருந்தாலுமே நல்ல எதிர்கட்சியா இருந்தாலுமே ஓகே தான். இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் கீழ்த்தரப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து மேம்படுறதுக்கு நல்லா தளபதி அரசியல் வந்தா என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? புதுசா ஏதாவது இப்போதைக்கு இருக்கிறது எல்லாம் நான் முழுசா நம்புறேன். அவரு மெயினா வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம கொஞ்சம் கரப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறமா லைக் அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வேலைவாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது பெட்டரா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். எல்லா மக்களுக்குமே மெயினா மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதே மாதிரி மத்த அடித்தட்டு மக்களுக்குமே நல்லா பண்ணா நல்லா. சீமான் கூட தான் கூட்டணி இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்தின்னு சொல்றாங்க. ஆனா இல்லன்னு சொல்ல சில பேர் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல கூட்டணிங்கிறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அது பெண்கள் பாதுகாப்பு வந்து தளபதி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லோரும் ஒன்னா இருந்து கொண்டு வந்தாலும் ஓகே தான், தனித்தனியா இருந்தாலுமே நல்ல எதிர்கட்சியா இருந்தாலுமே ஓகே தான். உங்களுடைய நீங்க சகமசனா கேட்கறதுக்கு தளபதி கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? இதெல்லாம் பண்ணணும். இல்ல முதல்ல விஷயம் என்னன்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கறத இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் ஓப்பன்னஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அக்கௌண்டபிலிட்டியா இருந்தா. எதிர்பார்க்கறீங்களா தளபதி வந்தாருன்னா இது மாதிரி வேலை இல்லாத மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சுவாங்க? இல்ல யார் வந்தாலுமே தான், பட் அவங்க வந்தா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. சேர்ந்து பண்ற வேண்டிய ஒண்ணு. ஓகே, இப்போ வந்து நிறைய வசதிகள் தளபதி வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காரு ஏழை மக்களுக்கு. அது மாதிரினா நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் கீழ்த்தரப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து மேம்படுறதுக்கு நல்லா பண்ணணும். நல்லா இருக்கும் சார். இப்போ கோட்டு படம் வந்து எவ்வளவு வெயிட் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் முக்கியம் 3 படம் இல்ல அதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம். சோ அது எப்படி பண்ணிருக்காரு அவரே சொல்லிட்டாரு இதான் லாஸ்ட் படம். சோ எப்படி பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக வெயிட் பண்றோம். வெங்கட் பிரபு வந்து வித்தியாசமான ஆங்கிள் தளபதியை வச்சு ஸ்டோரி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். ட்ரைலர் பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருப்பாரு. இதுல வர டபுள் கெட்டப் நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. மோகன் சார் தளபதியோட ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் படம் சொல்லும் போது கண்டிப்பா அவரும் பண்ணுவாரு. வெங்கட் பிரபுவும் இதுல கண்டிப்பா வேற ஏதாவது கொண்டு வந்திருப்பாருன்னு நான் கண்டிப்பா கண்டிப்பா யுவன்னாலே வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். கண்டிப்பா அது இது தளபதியோட லாஸ்ட் படம் தான் எல்லாருமே வந்து இதுல வேற லெவல் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு நம்புறோம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அவரோட 100% இதுல இருக்கும்னு நாங்க கண்டிப்பா நம்புறோம். ஏன்னா அவரோட லாஸ்ட் படம் போது மக்கள் இத எப்படி எதிர்நோக்கி இருப்பாங்கன்றது அவருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பா அவர் நல்லா பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் அரசியல் போறதுனால இதுல அவளோட முழு ஈடுபாடு கொடுத்துருப்பாருன்னு கண்டிப்பா நம்புறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.